கடந்த மாதம் சென்னை வெள்ளத்தில் மூழ்கி ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், உடைமைகளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள். சென்னையில் மட்டுமல்ல, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள். இயல்பு நிலை திரும்புவதற்கு ஒரு மாதத்திற்கு மேல் ஆனது, இன்னும் முழுமையாக திரும்பவில்லை. இந்த மிகப்பெரிய வெள்ளத்துக்கு காரணம் ஓரளவுக்கு இயற்கை, ஆனால் முக்கிய காரணம் செயற்கையான ஒரு காரணம். செயற்கையான காரணம் அரசாங்கம் முன் அறிவிப்பில்லாத திடீரென்று செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீரை வெளி அனுப்பியிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு நடந்த திட்டமிடாத பிரச்சனைகள், 50 ஆண்டுகள் நடந்த மோசமான விளைவுகள் தான் இன்று சென்னை இந்த நிலைமைக்கு ஆளானது. இதற்கு என்ன தீர்வு? இனி சென்னைக்கு எவ்வளவு பெரிய இயற்கை சீற்றம் வந்தால் நாம் எப்படி தயாராக இருக்க முடியும்? இதற்கு என்னென்ன தேவைகள்? உலக அளவிலே சென்னை ஒரு புகழ்பெற்ற ஒரு கம்ப்ளீட் சிட்டி, சஸ்டைனபிள் சிட்டி, இப்படி நீடித்த நல்ல ஒரு நகரமாக எப்படி உருவாக்க முடியும் என்று யோசனைகளை, திட்டங்களை இன்று நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். The Chennai we want, நாம் விரும்பும் சென்னை என்ற தலைப்பில் பசுமை தாயகம் சார்பில் இன்று நாங்கள் ஒரு வரைவு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். இது டிராஃப்ட். இந்த வரைவு அறிக்கையில் மக்களுக்கு கொடுத்து, மக்களுடைய கருத்துக்களை கேட்டு, நிபுணர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு அடுத்த மாதம் இறுதி அறிக்கையை வெளியிட இருக்கின்றோம். ஆக இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் நீங்கள் இந்த அறிக்கையை நீங்கள் ஆராய்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் அவசியமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதில் சென்னை floods 2005 சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட். அப்பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 2005 அப்போ அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கை. The downpour from December 2nd to 4th was massive, leading to flooding, particularly as the lakes adjoining Chennai were already full following the earlier rain. A long-term solution had to be found to tackle flooding in Chennai. The state government would come out with a detailed plan soon. This is the Chief Minister, Ms. Jayalalitha, in 6th of December 2005. This was the headlines. Then Chennai floods 2015. Chief Minister statement. Losses are unavoidable when there is very heavy rain. Swift rescue and relief alone are indicators of a good government. This is again the Chief Minister, Ms. Jayalalitha, on the 15th of November 2015,
in the heading after heavy rains, Chennai's inundated homes angers residents. Also we have Navneetham Pillai, the UN High Commissioner for Human Rights from 2011. Natural hazards are not disasters in and of themselves. They become disasters depending on the elements of exposure, vulnerability and resilience, all factors that can be addressed by human, including state action. A failure by government and others to take reasonable preventive action to reduce exposure and vulnerability and to enhance resilience as well as to provide effective mitigation is therefore a human rights question. அப்போ ஒரு முதலமைச்சர் 5 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய வெள்ளம் சென்னையில் வந்தது. எப்போ? இதே தேதி டிசம்பர் 2 இருந்து டிசம்பர் 4 வரை மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. இதற்கு கூடிய சீக்கிரம் நல்ல திட்டங்கள் நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்ன முதலமைச்சர் மீண்டும் அதே முதலமைச்சர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெள்ளம் வந்தது. அதே நாள், அதே மாதம், அதே நாளில் வெள்ளம் வந்தது. இப்பொழுது அவர் என்ன சொல்றார்? என்ன திட்டம் கொண்டு வந்தார்கள்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இவர் மட்டுமில்ல, 50 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் இந்த 2 கட்சிகளும் ஆட்சி செய்து எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் சென்னைக்கு கொண்டு வரவில்லை. இன்று நாம் சென்னையை பத்தி தான் நம்ம பேசுறோம், தமிழ்நாட்டை பத்தி அடுத்த பேசுறோம். இன்னைக்கு சென்னை, இந்த சென்னை வி வாண்ட், இதுதான் நம்ம சென்னையை பத்தி, சென்னை சுற்று. இப்போ சென்னையுடைய பெருமைகள் இங்க இருக்கின்ற என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் பலருக்கு தெரியும். ஆனாலும் இது நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சென்னைக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. அப்பொழுது தாமல், காஞ்சிபுரம் அருகில் உள்ள தாமல் கிராமத்திலிருந்து வெங்கடப்ப நாயக்கர் அவர்கள் டே என்ற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி அவரிடம் ஒரு ஒப்பந்தம் போட்டு 2 ஆண்டுகள் நீங்கள் அங்கே கோட்டை பகுதியிலே நீங்கள் வணிகம் செய்யலாம் என்று ஒப்பந்தம் போட்டு, அப்பொழுது அவருடைய தந்தை பேர் சென்னப்ப நாயக்கர், அவருடைய பேரிலே சென்னை என்ற ஒரு நகரம் தொடங்கியது. இது 1639 நடந்தது. பிறகு இங்கிலாந்து நாட்டில் பிரிட்டிஷ் அவருடைய காலனியிலே இங்கிலாந்தை தவிர அதன் வெளியில் உள்ள முதல் மாநகராட்சி, முதல் நகராட்சி, முனிசிபாலிட்டி சென்னை தான். 1689. The first municipality outside the UK was in Chennai. அவ்வளவு அந்த அளவுக்கு நம்ம சென்னைக்கு பெருமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, 1802 இந்தியாவுடைய சர்வே எடுத்தாங்க, the Great Trigonometrical Survey of India. சென்னையில தான் ஆரம்பிச்சாங்க, தொடங்கினாங்க அது சர்வே. இங்க இருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து நுங்கம்பாக்கனோட மீட்டியராலஜிக்கல் அந்த பில்டிங்ல இருந்து அங்க இருந்து ஃபர்ஸ்ட் சர்வே செயின் லிங்க்ல பண்ணி இந்தியா முழுக்க சர்வே பண்ணாங்க. எவரெஸ்ட் வரைக்கும் போனாங்க. அப்போ ஜார்ஜ் எவரெஸ்ட்னு அங்க அது எவரெஸ்டோட ஹைட் அது பார்த்தோம்னா அவர் பேருக்கு வச்சாங்க எவரெஸ்ட். இது 6 வருஷம் பிளான் பண்ணாங்க, 60 வருஷம் ஆயிடுச்சு. ஆக சென்னையில தொடங்கினது. அப்போ இதே போன்ற சென்னையில சத்தியாகிரக போராட்டம் சென்னையில தான் தொடங்கினது. அது மட்டும் இல்ல, சென்னையில தான் முதலாக மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்தது சென்னையில தான் முதல் நாள். ஆக இது சென்னைக்கு பல பெருமைகள் இருக்கிறது. இது ஒரு சில பெருமைகளை நான் இன்னைக்கு சொல்லிட்டு வரேன்.
அப்படிப்பட்ட சென்னை இன்று சென்னையுடைய முதன்மை பிரச்சனைனாலே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம். சென்னைக்கு 3 நிர்வாக எல்லை இருக்கிறது. 3 tier system of administration. இது மிக குழப்பமாக இருக்கின்ற ஒரு சூழல். ஒன்று சென்னை டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாட்டில் 32 மாவட்டங்கள், அதில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சென்னை டிஸ்ட்ரிக்ட். இந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட், சென்னை மாவட்டம், இதற்கு தலைமை ஆட்சியாளர் கலெக்டர் ராஜாஜி சாலையில் சிங்காரவேலன் மாளிகையில் இருக்கின்றார். இந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நிர்வாக பரப்பளவு எவ்வளவுனா 176 ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்தது சென்னை மாநகராட்சி கார்ப்பரேஷன். இதற்கு தலைமை ரிப்பன் பில்டிங், இதுக்கு தலைவர் மேயர். இதுக்கு பரப்பளவு 474 ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்தது சென்னை பெருநகர், சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா. இதற்கு தலைமை சிஎம்டிஏ. சிஎம்டிஏக்கு தலைமை யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி. ஆனா அது ஒரு நிர்வாகம் இல்லாத, கடந்த காலத்தில் அப்படி இருந்தது. அதுக்கு மொத்தம் பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1189 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இது இல்லாம மெட்ரோ வாட்டர் அண்ட் சூவேஜ், இது தனி பிரிவு. எலக்ட்ரிசிட்டி போர்டு, இது தனி பிரிவு. ஸ்லம் டெவலப்மெண்ட் கிளியரன்ஸ், இது தனி பிரிவு. ஆக இது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி பிரிவு. ஹைவேஸ் தனியா இருக்கு, பிடபிள்யூடி தனி பிரிவு. ஆக இத்தனைக்கும் தனித்தனியாக ஒரு பிரிவு. இவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. ஒரு மாடி பர்மிஷன் வாங்கினா கார்பரேஷன்ல, அதுக்கு 2 மாடிக்கு மேல சிஎம்டிஏ. இவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. ரோடு போடுறது ஒருத்தர், ரோடு வெட்டுறது ஒருத்தர், இபி போடுறது ஒருத்தர், மெட்ரோ வாட்டர் போடுறது ஒருத்தர். ஆக இந்த அடிப்படை பிரச்சனையே இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம். இதுலயே பிரச்சனை இருக்கு. ஆக இதெல்லாம் தீர்ந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இது மாறணும், இது மாற்றணும். இது இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்து சமீபத்தில் இந்த வெள்ளம் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்களும் பார்த்துருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க. இங்க இருந்து பல நண்பர்கள்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அந்த வெள்ளத்தை. இந்த வெள்ளம் இதுக்கு காரணம் செம்பரம்பாக்கம் முன்னெச்சரிக்கை இல்லாத தண்ணி வெளியிட்டாங்க. 1976 ஒரு வெள்ளம் வந்தது, 85 ஒரு வெள்ளம், 96 ஒரு வெள்ளம், 2005 ஒரு வெள்ளம், 2015 ஒரு வெள்ளம். கடந்த 40 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகப்பெரிய வெள்ளம் வருது. இது வெள்ளம் புதுசு கிடையாது. திடீர்னு இவங்க சொல்ற மாதிரி திடீர்னு மழை எங்களுக்கு சமாளிக்க முடியலாம் கிடையாது. மழை இது பருவ காலம். இந்த நவம்பர் டிசம்பர், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பருவ காலம், பருவமழை. வடகிழக்கு பருவமழை வந்தது, நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ். இதுக்கு முன்பு எச்சரிக்கை சொன்னாங்க. தீபாவளி அப்போ நல்ல மழை பெய்ந்தது, அப்போ அத்தனை ஏரிகளும் நிரம்பினது. நவம்பர் கடைசியில வார்னிங்லாம் எல்லாம் கொடுத்தாங்க, ஐஎம்டில இருந்து எல்லாமே கொடுத்தாங்க. ஈவன் பிபிசி கூட வார்ன் பண்ணாங்க. இது ஏன்னா ஒரு டிப்ரெஷன் ஸ்ரீலங்கா பக்கத்தில் ஒரு டிப்ரெஷன், அந்தமான் பக்கத்தில் ஒரு டிப்ரெஷன், ரெண்டுமே சேர்ந்து வந்ததுன்னா அவங்க சொன்ன வார்னிங் கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் ஒரு நாள் பெய்யலாம் என்ற வார்னிங்லாம் கொடுத்தாங்க. ஆக இவர்கள் 5 நாட்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கத்தில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3600 and odd million cubic feet capacity. அந்த 5 நாட்களும் 3100 and odd capacity தண்ணி இருந்துட்டே இருந்தது. அதில் ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் பெய்ஞ்சது. இது ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க சீஃப் செக்ரட்டரி ரிப்போர்ட்லாம் பார்த்தோம். நம்ம அதில் எல்லாமே பொய்யான ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. சார் இன்னும் கொஞ்சம் சொல்லுவார், டீட்டெயிலாக சொல்லுவார். அவர் காத்துட்டு இருக்காரு எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா
அவர் சார் பத்தி உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் தேவசகாயம், ரிட்டையர்ட் ஐஏஎஸ். அவர் வந்து அர்பன் பிளானிங்ல இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பர்ட்ஸ் இன் அர்பன் பிளானிங். இது நடந்தது. இதற்கு முன்பு நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா, சென்னைக்கு வேற எந்த சிட்டிக்கு இல்லாத ஒரு வடிகால் ட்ரைனேஜ் சிஸ்டம் சென்னையில் இருக்கு. நேச்சுரல் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு. இப்போ மற்ற நாடுகள்ல மற்ற நகரங்கள்லாம் இப்போ டோக்கியோ எடுத்துங்க, அங்க வந்து நேச்சுரல் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அதனாலதான் அங்க பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டனலிங்லாம் போட்டு பெரிய ட்ரெயின் வாட்டர், ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் எல்லாம் போட்டு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில நமக்கு சவுத் சென்னையில அடையார் ஆறு இருக்கு. மத்திய சென்னையில பாத்தீங்கன்னா கூவம் இருக்கு. நார்த் சென்னையில அந்த கொசஸ்தலை, கொற்றலை, கொசஸ்தலை சொல்லுவாங்க, இல்லாட்டி கொற்றலை ஆறு சொல்லுவாங்க. இந்த ஆறு இருக்கு. இது இணைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்கு. பக்கிங்ஹாம் கெனால் வந்து இட் இஸ் a man-made canal. இது ஸ்டார்டட் இன் 1850s நினைக்கிறேன். 1802 சடன் 1802 பக்கிங்ஹாம். அப்போ பக்கிங்ஹாம் வந்து பாரிஸ்ல இருந்து எண்ணூர் வரைக்கும் அப்போ பிரைவேட் கம்பெனி ஒன்று நடத்தினாங்க. அவங்க வந்து எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து அதுல வந்து வணிகம் செஞ்சாங்க. டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ், ஃபயர்வுட், உப்பு இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அது ஒரு எக்ஸ்டெண்டட் டு பழவேற்காடு ஏரிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க 25 மைல்ஸ். அப்போ அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் டுக் ஓவர் தட், அந்த கம்பெனி எடுத்துட்டாங்க. அப்போ மிகப்பெரிய 1870s ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமின் வந்தது. அப்போ வறட்சி. அப்போ இப்போ கொடுக்குறாங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அப்போ அந்த மாதிரி சாப்பாடு 3 வேளைக்கு சாப்பாடு போட்டாங்க இந்த திட்டத்துக்கு. இந்த திட்டம் ஆந்திராவில இருந்து பிச்சாவரம் வரைக்கும் அந்த திட்டம். இந்த கெனால் லிட்டரலி 450 கிலோமீட்டர்ஸ், 500 கிலோமீட்டர்ஸ். இந்த அப்போ மேன்மேட் இது 30 அடி 30 மீட்டர் அகலமோ 10 மீட்டர் ஆழமோ வெட்டினாங்க. இது பல கனெக்டிங், இது எல்லாமே நேச்சுரல் கனெக்டிங், ட்ரெயின் ஆஃப் கனெக்டிங்லாம் இருக்கு. இன்னைக்கு மரக்காணம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம் அந்த கெனால்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் சில இடத்துல தான் இருக்கு அந்த கெனால். ஆக இதில் தான் டிரான்ஸ்போர்ட் குட்ஸ், இன்ஃபேக்ட் 1970s வரைக்கும் அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் போட்லாம் இருந்தது இல்லை. இது நமக்கு மிகப்பெரிய ஒரு வடிகால், நமக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் எல்லாமே இருந்தது. இது எல்லாத்தையும் மூடிட்டாங்க கடந்த 50 வருஷமா 2 கட்சியும் சேர்ந்து. ஏன்னா பிளானிங் கிடையாது, ஃபியூச்சரிஸ்டிக் பிளானிங், லாங் டேர்ம் விஷன் எதுவுமே கிடையாது. இல்லை, பக்கிங்ஹாம் கெனால்ல தான் MRTS 1985ல மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம்னு ரயில், பறக்கும் ரயில் திட்டம் இதில் தான் கொண்டு வந்தாங்க. அது பாதியில் அதில் மூடிட்டாங்க. பிறகு இதில் அந்த கூவத்தில் தான் இப்போ மதுரவாயில் பறக்கும் திட்டம்னு ஃப்ளைஓவர் குச்சியா நிற்குது, பார்த்துருப்பீங்களா அந்த பூந்தமல்லி ஹை ரோட்ல. அது இட் வாஸ் எஸ்டிமேட்டட் ஃபார், இனிஷியலி எஸ்டிமேட்டட் ஃபார் 9 கிலோமீட்டர்ஸ் வித் காஸ்ட் ஆஃப் 850 crores. அப்புறம் என்னன்னு தெரியாது. அப்புறம் இந்த வில்பர் இன்னொரு கம்பெனியில மாற்றி, வில்பர் ஸ்மித்தில் மாற்றிட்டு அது வந்து 1850 crores-க்கு 19 கிலோமீட்டர்ஸ். ஏன்னா கூவத்தில் வரணும், கூவத்துக்கு மேலே கூவம் முதல்ல போட்ட கூவத்தில் வரல, அது ரெண்டாவது கூவத்தில் போட்டு அதுக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம்லாம் இருந்து இது ஒன்றுத்துக்கும். அதே போன்று அடையார் ஆறுல நமக்கு ரன்வே, செகண்ட் ரன்வே கட்டியிருக்காங்க. அது என்ஜினியரிங் மார்வெல் அப்படின்னு சொன்னாங்க. 477 பில்லர் இருக்கு அதுல. அது வந்து 600 மீட்டர்ஸ் அகலமும் 200 மீட்டர்ஸ் நீட்டுக்கு இருக்கின்றது. அதனாலதான் இப்போ ஏர்போர்ட்ல ஏன் தண்ணி போச்சுன்னா, அடையாறுல அந்த பில்லர்ஸ் 477 பில்லர்னாலதான் தண்ணி ஏர்போர்ட்டுக்கும் அங்க உள்ள இருக்கிற பல்லாவரம் அந்த ஏரியாவில், முடிச்சூர் அந்த பகுதியெல்லாம் தண்ணி போச்சு. ஏன்னா போக முடியல, அவ்வளோ பில்லர்ஸ் ஒரு ஆற்றுல போட்டா இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆற்று குறுக்குலையும் இப்படிதான் இந்த மாதிரி தடைகள்லாம் போட்டு ஒரு இல்லாம. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு மழை பெஞ்சாலும் சென்னை வடிகால் இருக்கு. இது இல்லாம பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் சதுப்பு நிலம் இருக்கு. இந்தியாவில் எந்த நகரத்துக்கும் இது போன்ற ஒரு மார்ஷ்லேண்ட் வேற எங்கேயும் இல்லை. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 1965ல there was 12,500 hectares. அப்போ சாரி 5,500 hectares, 12,500 acres கிட்டத்தட்ட 5,500 hectares இருந்தது. எப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-55 வருஷத்துக்கு முன்பு. இன்னைக்கு 500 hectares இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு வடிகால். இதுல ட்ரைனேஜ் எவ்வளவு மழை பெஞ்சாலும் சவுத் மெட்ராஸ்ல அப்படியே ட்ரெயின் ஆயிடும். இதுல
ஆனா இன்னைக்கு எல்லாமே ஆக்கிரமிப்பு. இன்ஃபேக்ட் ஓஎம்ஆரே அதில் தான் கட்டியிருக்கிறாங்க. ஓஷியனோகிராஃபில இருந்து யார் வந்தாலும் யார் கேட்டாலும் அது தாராவத்தை கொடுத்துடுவாங்க. யாருக்கு யார் கேட்கறவங்களுக்குலாம் கவர்மெண்ட்ல கொடுத்துட்டு, அதோட மோசம் அங்க வந்து குப்பை கொட்டுற இடம் அது. சென்னையோட குப்பையெல்லாம் நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல கொட்டிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 2 லட்சம் டன் குப்பையை அங்க கொட்டியிருக்கிறாங்க. 2 லட்சம் டன் குப்பையை கொட்டி அதை கொளுத்தி வர விட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த குறுக்கில் வந்து 200 அடி ரோடு போட்டு வச்சிருக்காங்க. ஒரு மார்ஷ்ல தண்ணி இங்கிருந்து அங்க போக முடியாத ஒரு சூழல் 200 அடி ரோடு குறுக்கில் போட்டு விட்டு அந்த சிஸ்டமே வந்து மாத்திருக்கிறாங்க. நேச்சுரல் சிஸ்டமே மாத்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அங்க ஃப்ளாரா அண்ட் ஃபௌனா எல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் எல்லாம் முடிச்சுட்டாங்க எல்லாமே. ஏன்னா இவங்களுக்கு விஷன் திங்கிங் எதுவும் கிடையாது. 2005 அப்போ வெள்ளம் வந்த நேரத்துல ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தப்போ அப்போ வந்து இந்த துறைப்பக்கத்துல இருந்து அந்த என்ன ஓடுது ஒக்கியம் மதகு அங்க இருந்து பாத்தீங்கன்னா துறைப்பக்கத்துல இருந்து இன்னொரு 15 கிலோமீட்டர் தான் முட்டுக்காடுல போய் தான் ட்ரெயின் ஆகும். ஆனா ஃபிளாஷ்ல நிறைய தண்ணி வந்துச்சுன்னா அந்த துறைப்பக்கத்துல நேரா கடலுக்கு எடுத்துட்டு போகலாம். 1.75 கிலோமீட்டர்ஸ் தான் அங்க ஷார்டஸ்ட் பாயிண்ட். அது அங்க ஸ்ட்ரெயிட் கட்டுன்னு ஒரு அதிகாரி எல்லாம் கொடுத்தாங்க. ஸ்ட்ரெயிட் கட்டுன்னு கொடுத்து அங்க ஒரு குவிக் டிஸ்போசல் ஆஃப் ஃப்ளட் வாட்டர்ஸ் அங்க போயிடும். ஜஸ்ட் 1.75 கிலோமீட்டர் டைரக்ட்லி ஆக்சஸ் டு கடல்னு சொன்னாங்க. பட் அது வந்து செய்வோம்னு சொன்னாங்க. அதுக்கு எவ்வளவு செலவு அப்படின்னா வெறும் 40 கோடி. ஜஸ்ட் 40 crores in 2005 இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ஓஎம்ஆர் தப்பிச்சிருக்கும். இன்னைக்கு வெள்ளத்தினால ஓஎம்ஆர் ஃபுல்லி ஃப்ளட்டட். அதனால ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நமக்கு நஷ்டம் ஃப்ரம் தி ஐடி இண்டஸ்ட்ரி. இன்னொன்னு, ஐடி இண்டஸ்ட்ரி இனி யாரும் அங்க வந்து யாரும் முதலீடு செய்ய போறது கிடையாது. சென்னைனாலே நல்ல இப்போ ஐடி பெங்களூருக்கு அப்புறம் ஐடி சென்னை. ஆனா இப்போ கம்ப்ளீட்டா எதுக்கு என்னன்னா ஒரு 40 crores செலவு பண்ணிருக்கணும். அப்போ அது வந்து செலவு பண்ணி ஒதுக்கி 2009 திமுக வந்தாங்க. அப்போ திமுக வந்து அப்போ அது திட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க வந்து என்ன ஏன் கைவிட்டா 100 கோடி அதுக்கு வந்து நிலம் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யணும், நிலம் கையகப்படுத்தணும், அது 100 கோடி செலவாகும் சொல்லிட்டு அந்த திட்டமும் விட்டுட்டாங்க. ஆக இந்த 2 பேருமே இதுக்கு ஒரு முக்கிய காரணம். அது அந்த ஸ்கீம் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு வடிகால் அங்க அதுக்கு கிடைச்சிருக்கணும், பள்ளிக்கரணை கிடைச்சிருக்கும். ஆக ஒவ்வொரு நீர் ஆதாரம் சென்னையில கிட்டத்தட்ட 400 ஏரிகள் குளங்கள் இருந்தது இந்த லாஸ்ட் 100 years. இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், லாங் லேக்னு ஒண்ணு இருக்கு. நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, சேட்பேட். அங்க சேட்பேட்ல இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் ஒரு ஏரி நினைச்சு பாருங்க, அவ்வளோ லாங் லேக்னு ஹார்ஷூ மாதிரி இருக்கும். அதுலயே அது சுத்தமா இன்னைக்கு அது மாதிரி ஒரு சின்ன சின்ன 2 பிட்டு மட்டும் இருக்கு அங்க. ஆனா அதுக்கு பேர் ரோடு பேர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. லேக் பன் ரோடுல இருந்து டெம்பிள் டேங்க் ரோட்ல இருந்து அது மாதிரி பேர் மட்டும் தான். ஏரி காத்த மாரியம்மன் கோயில் இருக்கு, ஏரி கிடையாது, மாரியம்மன் மட்டும் இருக்கிறாங்க அங்க. ஆக இப்படி எல்லாம் பேர் மட்டும் வச்சிருக்கிறோம். நம்மளுடைய நீர் ஆதாரங்களை தொலைச்சிட்டு நிக்கிறோம். அதே மாதிரி முகப்பேர் ஏரி திட்டம், திட்டமே ஏரி திட்டம், முகப்பேர் ஏரி திட்டம். ஏரியை மூடிட்டு அது பில்டிங் கட்டணும். வள்ளுவர் கோட்டமும் அது ஏரியில தான் இருக்கு. நேரு ஸ்டேடியமும் லில்லி பாண்டுன்னு ஒன்று அதுலதான் இருக்கு. ஆக கிட்டத்தட்ட சென்னையில பல ஏரிகளை நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம். தொலைச்சு இப்போ நம்மளுடைய அதுக்கு தண்ணி எங்க போகும்? மழை பெஞ்சுன்னா அதெல்லாம் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கு தண்ணி எல்லாம். அதனால வேற வழி கிடையாது, தண்ணி போறதுக்கு வழி இல்லாத. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு. 2 கட்சியால சேர்ந்து 2 கட்சியும் வந்து சென்னையை அழிச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. நீராதாரங்கள்ல, நீர்நிலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இருக்கிற ஏரிகள், அப்புறம் ஆறுகள், அது தூர்வாரத்துக்கு உங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்கு எப்பப்போ நல்லா கொள்ளடிக்கணும்னு பார்த்தாங்கன்னா ஒரு என்ன ஸ்கீம் போடுவாங்க, கூவத்தை சுத்தப்படுத்துறோம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் போட்டுடுவாங்க. அதுக்கு ஒரு கொள்ளடிச்சுக்கிட்டு கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த கூவம் ஸ்கீம், இவங்க வந்தா ஒரு 1000 கோடி, இவங்க வந்தா 2000 கோடி, இப்போ நம்ம வந்து 3000 கோடி. என்ன கேட்டாங்கன்னா கடன் வாங்கிடலாம். இவங்க கடனை திருப்பி கட்ட போறது கிடையாது. அதனால எவ்வளவு வேணா கடன் வாங்கிடலாம். சுதந்திரத்துல இருந்து 2011 வரைக்கும் மொத்த தமிழ்நாட்டினுடைய கடன் 1,05,000 கோடி. 65 yearsல 1,05,000 கோடி. இன்னைக்கு 2,10,000 கோடி. இந்த 4.5 வருஷத்துல 1,05,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க.
இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ஆட்சிக்கு வர போறதில்ல, இவங்க யாரோ கட்ட போறாங்க அப்படின்னு. 5 வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன கட்டியிருக்கிறாங்க? என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு? என்ன பில்டிங் இருக்கு? எங்கேயாவது கட்டியிருக்கிறாங்களே? எதுவுமே இல்லை. இது போன்ற கூவத்தை சுத்தப்படுத்தணும், அதுக்கு 2000 கோடி கடன் கிட்ட அதை கொள்ளை அடிச்சுட்டு என்ன சுத்தப்படுத்த போறாங்க கூவத்துன்னு தெரியல எனக்கு. ஆக இன்னொன்னு, இந்த வெள்ளம் வந்தது, இட் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். அவ்வளவுதான். ஏன்னா இது இன்னும் அதிகமா வரப்போகுது. இனி பெரிய இயற்கை சீற்றெல்லாம் வரப்போகுது. சைக்ளான்ஸ்ல இருந்து, ஸ்டார்ம்ஸ்ல இருந்து, ஃப்ளட்ஸ்ல இருந்து, ட்ரவுட்ல இருந்து எல்லாமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் வரப்போகுது, இதோட சிவியரா வரப்போகுது. இப்போ இந்த சமீபத்தில் வெள்ளம் வந்ததுல இந்தியாவில் மட்டும் இல்லை, இப்போ யூகேல, ஸ்காட்லாண்ட்ல, அர்ஜென்டினா இந்த நாடுகள்லாம் இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது, சென்னை மாதிரி. இந்த 3 நாடுகள், இன்னொரு நாடு என்ன பேர் மறந்துட்டேன் நான். 4 நாடுகள்ல இவ்வளவு பெரிய வெள்ளத்துல எவ்வளவு பேர் இறந்தாங்க தெரியுமா? 30 பேர். ஆனா இங்க சென்னையில மட்டும் ஆயிரக்கணக்கான பேர். ஆனா கணக்கு 470 பேர்னு சொல்லிட்டு கணக்குல ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல. கடலூர்ல மட்டும் ஒரு 300 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. சென்னையில எல்லாத்துக்கும் தெரியும் ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருக்காங்க. 4 நாள் கரண்ட் கிடையாது. கரண்ட் இல்லைன்னா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஜெனரேட்டர் வேலை செய்யல, இப்ப டீசல் கிடையாது, பவர் கிடையாது. ஐசியூ சிசியூல இருந்தவங்க 80-90% எல்லாம் இறந்துட்டாங்க. இதுதான் உண்மை. இதுல இவங்க ஏமாத்துறது செஞ்சிட்டு இருக்காங்க. இது இல்லாம 2010ல அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு டீடைல்டு மேப்பிங் ஒன்று செஞ்சிருக்காங்க சென்னைக்கு. ஃப்ளட் ரிஸ்க் மேப்பிங்னு அது 2.17 crores திட்டம் செலவு பண்ணி நல்ல டீடைல்டா பண்ணியிருக்கிறாங்க அந்த மேப்பிங். they use some satellite images also, எல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க. ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேப்பிங்ல சென்னையில they have pointed out that எந்த தெருவில் எவ்வளவு தண்ணி மழை வந்ததுன்னா எவ்வளவு அளவுக்கு தண்ணி வரும், இந்த அளவுக்கு டீட்டெயிலா எல்லா தெருவா எடுத்திருக்கிறாங்க. 3 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுன்னா எவ்வளவு இருக்கும், 5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், ஒவ்வொரு டீட்டெயில்டா அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க, மேப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதை பத்தி அதை குப்பையில தூக்கி போட்டுட்டாங்க. ஒண்ணுமே அதை பத்தி யூஸ் பண்ணல, ஒண்ணுமே கிடையாது. பியூட்டிஃபுல் ஸ்டடி பண்ணியிருக்காங்க அவங்க. 2.17 crores அவ்வளோ டெக்னாலஜி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஆறுகள், கோட்டூர்புரம் லோ லைங், அடையாறுல இருந்து லோ லைங் கோட்டூர்புரம், அதெல்லாம் அங்க ஃப்ளட்டிங் இருக்கும். அதுல எல்லாமே தெளிவா சொல்லியிருக்காங்க அது என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அதே போன்று 1976ல வெள்ளம் வந்த பிறகு சிவலிங்கம் குழுன்னு ஒன்று அமைச்சாங்க. அதுக்கு சிவலிங்கம் குழு அவர் பரிந்துரையெல்லாம் செஞ்சு 1979-80ல வெளியிட்டார். அந்த குழு படி பாத்தீங்கன்னா அப்போ அவர் சொன்ன செலவு 1970 செலவு கிட்டத்தட்ட 10 கோடி, இன்னொரு 12 கோடி செலவாகும் மொத்தத்துல. அவ்வளவு மிட்டிகேஷன் இஷ்யூஸ்லாம். அப்ப அவர் சொன்ன பரிந்துரைகள்லாம் செம்பரம்பாக்கத்துக்கு மேல 2 ஏரி கட்டணும், 2 ஏரி அமைக்கணும். ஏன்னா அதுக்கு வடிகால் கிட்டத்தட்ட 450 ஏரிகள் செம்பரம்பாக்கத்துக்கு வடிகால் வடியுது. அதுல ஒவ்வொரு ஏரியும் கிட்டத்தட்ட ஒரு 157 மில்லியன் கியூபிக் ஃபீட் கெப்பாசிட்டி 2 ஏரிகள் இருக்கணும், அது வடியணும் சொல்லிட்டு அவரு அந்த பரிந்துரைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் அதிகமா பரிந்துரைகள் அந்த புத்தகத்துல இருக்கு. இவங்க எதுவுமே அதுல நிறைவேற்றல. அதுக்கு பிறகு பல கமிட்டிஸ், பல குழுலாம் வந்தாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, டெக்னிக்கல்லாம் வந்தாங்க. அதை பத்தி எல்லாமே யாரும் ஸ்டடி பண்ணுவாங்க, குப்பையில தூக்கி போடும். நல்ல பியூட்டிஃபுல் இருக்கு நம்ம கிட்ட, எல்லாமே ஸ்டடீஸ் இருக்கு, நம்ம பாரம்பரியம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இந்த 2 கட்சியும் சேர்ந்து அது எதுவும் பின்பற்றாம நாசப்படுத்திக்கிட்டு எந்த ஒரு விஷன் இல்லாம, ஒரு பார்வை இல்லாம இன்னைக்கு நிலைமை அது ரொம்ப மோசமான ஒரு சூழல் நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டோம். பாதிக்கப்படாத யாருமே கிடையாது, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. மறுபடியும் நான் என்னோட வார்னிங் என்னன்னு சொல்றேன், இது திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். இன்னும் அதிக வெள்ளம், அதிக வறட்சி இதெல்லாம் வரப்போகுது. அதுக்கு நம்ம தயாராக காரணம் குளோபல் வார்மிங். சமீபத்தில் COP21 பாரிஸ்ல UN ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் கண்ட்ரோல் நடந்தது. நானும் போயிருக்கணும், பட் இங்க வெள்ளத்தினால என்னால போக முடியல. I had been invited for that as a speaker. ஆனா அங்க என்ன ரெசல்யூஷன் பாஸ், ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஒரு அக்ரிமெண்ட், பாரிஸ் அக்ரிமெண்ட், ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் அக்ரிமெண்ட் இன் த வேர்ல்ட் ஃபார் கிளைமேட்.
ஏன்னா இப்போ வந்து 1992 ஆரம்பிச்சு அப்புறம் கியோட்டோ புரோட்டோகால்ல தொடர்ந்து அப்புறம் எங்கெங்கயோ போட்டு டிஸ்கஷன்லாம் நடந்து ஃபைனலா சம் அக்ரிமெண்ட் இஸ் பீன் ஃபார்ம்டு. இது வந்து டு செக் தி எர்த்ஸ் ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 14 degrees ப்ரீ இண்டஸ்ட்ரியல் கிளைமேட், ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பீரியட் 150 years பேக் வந்து சராசரி டெம்பரேச்சர் 14 degrees. இன்னைக்கு வந்து 15 degrees ஏறி இருக்கு. 16 degrees போச்சுன்னா there's going to be a huge, இப்போ 15க்கே இவ்வளவு வந்திருக்கு நமக்கு, 16னா நம்ம முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். ஆனா left to this earth will reach 6 degrees more அப்படி தானா விட்டா இன்னும் ஒரு 50-60 வருஷத்துல. என்ன வேர்ல்ட் லீடர்ஸ் have resolved saying that +2 degrees குள்ள கட்டுப்படுத்தணும். 15 ஆயிடுச்சு, 16க்கு மேல போக கூடாது. ஆனா டார்கெட் வந்து 15.5 அச்சீவபிள் டார்கெட்னு சொல்லி அதுக்கு 2020 மேல இதெல்லாம் அதுக்கு என்னென்ன மிட்டிகேஷன் பிளான்ஸ் பிளானிங் எல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரியும் கொடுக்கணும். அது ரிவ்யூ 2023ல ரிவ்யூ. அது ஃபாசில் ஃபியூலாம் தவிர்க்கணும், கோல் பெட்ரோல் டீசல் எல்லாம் எல்லாத்துக்கும் கார்பன் எமிஷன் கிடைக்கணும் எல்லாம் இருக்கு. ஸோ இதனால இப்போ எல் நினோ எஃபெக்ட் சொல்றாங்க. இப்போ கிளைமேட்னா என்ன? கிளைமேட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஓஷன். ஓஷன் வந்து இப்போ குளோபல் வார்மிங், கார்பன் ஓஷன்ல டிசால்வ் ஆகி வார்மிங் ஆச்சுன்னா தென் டைரக்ட்லி ரிலேட்ஸ் டு தி கிளைமேட். எல் நினோ பசிபிக் ஓஷன்ல இருக்குது, அதனால இட்ஸ் பீன் ட்ரவுட் ஃப்ளட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஃபேஸ் தட் ரியாலிட்டி. இது நிறைய எல்லாம் இருக்கு. ஸோ இதுல சொல்யூஷன் வந்து பாதி சொல்யூஷன் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொல்யூஷன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அவசியம் பெரிய தேவைப்படாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் நிறைய இருக்கிற, நமக்கு சயின்ஸ் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, இருக்கிற ஸ்டடீஸ் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தவிர we have to have lots of administrative corrections இதெல்லாம் செய்யணும். இது part of the flood risk management. இது வந்து we have to be ready for that. But then second part of the Chennai we want is sustainable city. சென்னை எப்படி நம்ம ஒரு நீடித்த வளர்ச்சியான ஒரு சஸ்டைனபிள் சிட்டியா நம்ம மாற்ற முடியும். இது வந்து this is based on the United Nations சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது முன்னாடி மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அது முடிஞ்சிருச்சு போன வருஷத்தோட. இதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDGsன்னு இருக்கு. ஸோ அதில் ஒன்று அர்பன் பிளானிங், அர்பன் சிட்டிஸில் அதெல்லாம் இருக்கு. இதில் சென்னை தூய நீர் நகரம், கிளீன் வாட்டர் சென்னை. சென்னைக்கு வந்து போதுமான மழை ஆண்டுதோறும் இருக்கு. சொல்ல போனா சென்னைக்கு ஆவரேஜ் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 1150 mm. தமிழ்நாடு ஆவரேஜ் ரெயின்ஃபால் 922 mm. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அவ்வளோ தண்ணியும் நமக்கு கடலுக்கு அனுப்பிச்சிடுறோம். புத்திசாலித்தனமா கடல்ல இருந்து திருப்பி டீசாலினேஷன் பிளான்ட் யூஸ் பண்ணி திருப்பி கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறோம். டீசாலினேஷன் பிளான்ட் வந்து டெசர்ட்டுக்கு தான் தேவைப்படுது, வேற மழை பெய்யற இடத்துக்கு தேவையே இல்லை. ஆனா நமக்கு அதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம்? 10,000 கோடி 15,000 கோடி. அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்றதுக்கு இது வந்து மிக மோசடியான திட்டம் டீசாலினேஷன் பிளான்ட். அவ்வளோ தண்ணி இருக்கு நமக்கு இவ்வளோ. அது வந்து கிரவுண்ட் வாட்டர், சென்னை கொஞ்சம் பிளாக் காட்டன் சாயில்லாம் இருக்கு, கொஞ்சம் சில பகுதியில் கொஞ்சம் தண்ணி உள்ள போகாது, சில பகுதியில் போவோம். அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அது இல்லாம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த கான்செப்ட் வந்து நாங்க பசுமை தாயகம் பாட்டாளி கட்சி ஐயெல்லாம் முதல்ல வந்து இதை நாங்க தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தோம். அப்புறம் கவர்மெண்ட் வந்து அப்புறம் ஏதோ சொன்னாங்க, ஒன்றும் நடைமுறையில் அது இல்லை. அது அண்ட் நமக்கு இவ்வளோ வாட்டர் வேஸ் இருக்குது, இவ்வளோ லேக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஆக்கிரமிப்புகள்லாம் செஞ்சு என்க்ரோச்மெண்ட்ஸ்லாம் எடுக்கணும். ஏன்னா என்க்ரோச்மெண்ட்ஸ் உடைய எக்ஸ்பர்ட் டிஎம்கே தான். வந்தாங்கனாலே ஒரு 100 ஏக்கர் ஏரி இருந்ததுன்னா அவங்க ஆட்சி முடிச்ச உடனே அது 70 ஏக்கரா மாறிடும். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அது 40 ஏக்கரா குறைஞ்சிடும். இவங்க வந்தாங்கன்னா KK நகர்னு போடுவாங்க, இல்லை அண்ணா நகர்னு போடுவாங்க, இல்லை இவங்க ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் எம்ஜிஆர் நகர், JJ நகர். ஸோ ஒவ்வொரு 10 ஏக்கரா அப்படியே போயிட்டு இவங்க நகர் அவங்க நகர் போட்டு முடிச்சுட்டாங்க. 100 ஏக்கர் இன்னைக்கு வந்து 10 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்கு. இது 2 பேருமே எக்ஸ்பர்ட். அதில் அவங்க வந்துட்டு முடிச்சுட்டாங்க. எல்லாம் பார்க்கல ஏரி எல்லாம். இப்போ என்கிட்ட ஒரு பெரிய பட்டியல் இருக்கு, அது உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கு, அதை நீங்க பார்த்துக்க. எவ்வளோ ஏரிகள் வந்து காணாமல் போயிடுச்சு, எவ்வளோ ஆக்கிரமிப்பு. இன்னைக்கு சட்டம் வேணும், அது ஏரி ரீக்ளைம் பண்ணி, குளங்கள் எல்லாம் ரீக்ளைம் பண்ணி, ஆறுகள்லாம் வந்து நல்ல ஒரு தூர்ந்த பகுதியெல்லாம் வந்து கிளீன் பண்ணி செய்யணும்னு. அண்ட் சென்னைக்கு வந்து இட் நீட்ஸ் ஒரு இன்னொரு 8 பிக், 2 பெரிய ரெசர்வாயர் அண்ட் 8 சின்ன ரெசர்வாயர். இது ரெண்டுத்துக்கும் வந்து ரெயின் வாட்டர்
ஃப்ளட் நேரத்தில் அது திருப்பி விடலாம். ப்ளஸ் நமக்கு தண்ணி இது சென்னையிலன்னா நான் சொல்லி இங்கே சென்னையில் 100 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் சென்னை கூட இருக்கலாம், சென்னைக்கு சப்ளை பண்ணும். ஏன்னா வீராணம் எங்கேயோ 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அங்கேருந்து தண்ணி வர்றது இங்கே சுற்றி வீக்கெண்ட் அதெல்லாம் நமக்கு செய்யலாம் அதில். அண்ட் இன்னொன்று சென்னையில் பார்த்தீங்கன்னா கழிவு நீரும் மழை நீரும் ஒன்றா கலக்குது, வேற எங்கேயுமே இது மாதிரி கலக்கல, இங்கே நமக்கு கலக்குது. அதுக்கு கான்செப்ட் கிடையாது உங்களுக்கு. 40 வருஷத்துக்கு முன்பு என்ன வடிகால் இருந்ததோ அதுதான் இன்னைக்கும் இருக்கு, 40 வருஷத்துக்கு முன்பு. ஆனா பாப்புலேஷன் வந்து அவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ சென்னையில இஃப் சென்னை வாஸ் அ கண்ட்ரி, சென்னை வந்து ஒரு ஜனத்தொகைக்கு ஏற்ப சென்னை வந்து ஒரு நாடா இருந்ததுன்னா எத்தனாவது பெரிய நாடு பாப்புலேஷன் லெவல்ல இருக்கும்னு யாருக்கு தெரியுமா? 95th கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. சென்னை வந்து ஒரு நாடா இருந்ததுன்னா ஜனத்தொகைக்கு அடிப்படையில் 95வது பெரிய நாடா இருந்திருக்கும் உலகத்துல. சென்னைக்கு பிறகு 100 நாடுகள் இருக்கு. சென்னையோட ஜனத்தொகைக்கு சிறிய நாடுகள். சென்னையை பார்த்தா சுவிட்சர்லாண்டோட பெரிய நாடு ஜனத்தொகையில். டென்மார்க், பின்லாந்து, நியூசிலாந்து, லெபனன், இஸ்ரேல், இதெல்லாம் யூருகுவே, இதெல்லாம் சென்னையோட சிறிய நாடுகள் ஜனத்தொகையில். அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய நகரம் சென்னை நகரம். நான் சொல்றது இது வந்து 2011 சென்சஸ் படி அங்க எடுத்தது. இப்போ இன்னொரு 4 வருஷத்துல இன்னும் அதிகமா ஜனத்தொகை அதிகமாக ஆயிடுச்சு அதில். ஸோ அப்போ அவ்வளோக்கு நம்ம பிளான் பண்ணி நமக்கு திட்டணும். அது இல்லாமல் குப்பையில்லா சென்னை, ஜீரோ வேஸ்ட் சென்னை, இது நாங்கள் ஏற்கனவே பிரச்சாரம் பசுமை தாய் சார்பில் பல பிரச்சாரங்கள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். பல உலக நாடுகள்லாம் இதெல்லாம் இந்த கான்செப்ட் இருக்கு. ஜீரோ வேஸ்ட்லாம் மேனேஜ்மெண்ட்லாம் போட்டு இருக்கு. செக்ரிகேஷன்ல இருந்து அதெல்லாம் நிறைய கான்செப்ட். சாலிட் வேஸ்ட், பிலிப்பைன்ஸ் ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டில் சாலிட் வேஸ்ட் லிக்விட் வேஸ்ட்லாம் அவ்வளோ அருமையா மிக டெக்னாலஜி வச்சுக்கிட்டு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க நமக்கு அந்த கான்செப்ட் கிடையாது. எல்லாம் குப்பையை போய் கொட்டிட்டு கொளுத்தி விட்டுவிட்டு அது என்ன, இவங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கு வேண்டிய சொந்தக்காரங்களுக்கு, ராஜாத்தியம்மா சொந்தக்காரங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும், இவங்க வந்தாங்கன்னா இந்த அம்மா சொந்தக்காரங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும், இந்த இதுல தான் போயிட்டு இருக்காங்க. தவிர அது என்ன செய்யணும், அது என்ன கான்செப்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்யணும், நம்ம we did not invent the wheel. இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, அந்த டெக்னாலஜி அப்படியே நம்ம பயன்படுத்தணும், அவ்வளவுதான். வேர்ல்டு வைட் எவ்வளோ இருக்கு, அதில் செக்ரிகேட் பண்ணி அதில் மைக்ரோப்ஸ் இருக்கு ஜப்பான்ல. அந்த மைக்ரோப்ஸ் போட்டா 1 ஹவர்ல அந்த செக்ரிகேட் இதுவாயிடுது, டிஸ்ட்ராய் ஆயிடுது. அதுக்கு டிஸ்போஸ் பண்ணதுக்கு ஈஸி, எவ்வளோ இருக்கு. அண்ட் பிளஸ் கிரே வாட்டர் இங்க வேற எங்க யூஸ் பண்றாங்க, இங்க சென்னையில் அப்படியே போகுது கிரே வாட்டர், எவ்வளோ லட்சக்கணக்கான லிட்டர் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிளீன் ஏர் சென்னை. இன்னைக்கு டெல்லி வந்து ஏர் பொல்யூஷன்ல நம்பர் 1 சிட்டி இந்தியாவில். ஆனா சென்னையில டஸ்ட் பொல்யூஷன்ல நம்பர் 1. டஸ்ட் அவ்வளோ டஸ்ட்ல போயிட்டு, இந்த வெள்ளத்துக்கு பிறகு இன்னும் அதிகமா டஸ்ட் போயிடு, ரோடு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வருஷம் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அது கான்செப்ட், அது வந்து ரொம்ப தவறான ஒரு கான்செப்ட். கான்ட்ராக்ட், நல்ல கான்ட்ராக்ட் போட்டு கமிஷன் இல்லாம நல்லா போட்டாங்கன்னா, நல்லா சிங்கப்பூர்ல 10 வருஷம் ரோடு இருக்கணும். 10 வருஷத்துக்குள்ள ரோடு சரியா இல்லைன்னா அந்த கான்ட்ராக்டர் ஜெயில போட்டுருவாங்க. அந்த சட்டம் நமக்கு இங்க நம்ம இந்தியாவுக்கு, சென்னைக்கு இல்லை தமிழ்நாடு கொண்டு வந்தோம்னா ஒரு கான்ட்ராக்டர் வெளியில இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஜெயில தான் இருப்பாங்க. சென்னையில சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் சென்னைக்கு தேவைப்படுது. இப்போ 20 வருஷத்துக்கு முன்பு சென்னையில 3000 பேர் வந்து பஸ் இருந்தது, அரசு பஸ் இருந்தது. அப்போ 20 லட்சம் பேர் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு 3500 பஸ் இருக்கு, இன்னைக்கு 50 லட்சம் பேர் பயன்படுத்துறாங்க. அப்போ என்ன சஸ்டைனபிலிட்டி இருக்கு? மெட்ரோ சொல்றோம் நம்ம, மெட்ரோ 40,000 கோடி, மெட்ரோ டெஃபினட்டா வரணும். 40,000 கோடி அவ்வளோ. ஆனா 40,000 கோடி இல்ல, அது 40,000 கோடி நஷ்டம் தான் வரப்போகுது. 40,000 கோடி நஷ்டம் தான், அதுல எடுக்க போறது கிடையாது. நமக்கு வந்து கான்செப்ட் வந்து சென்னை வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி, உலக அளவில் கம்பீட் பண்ணணும், மெட்ரோ போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கே இந்த அம்மா வந்து மோனோ ரயில் அதெல்லாம் போட்டு தடையை பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வெங்கைய நாடு வந்து திருவொற்றியூர் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு அதை அறிவிச்சுட்டு போயிட்டு இருக்காரு அவர்ல. பட் அதுக்கு நம்ம கான்செப்ட் எவ்வளோ நெரிசல், ரோட்ஸ் கிடையாது, வெஹிக்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பொல்யூஷன் இருக்கு. இப்போ டெல்லியில் சமீபத்தில் ரூலிங் கொடுத்துருக்காங்க, டீசல் வெஹிக்கிள்ஸ்ல வந்து 2000 சிசிக்கு மேலே டீசல் வெஹிக்கிள்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அப்புறம் ஆல்டர்னேட் நம்பர் கெஜ்ரிவால் கொண்டு வந்திருக்காரு, ஒரு நாள் இந்த நம்பர், ஆட் நம்பர், ஈவன் நம்பர் போடணும்னு சொல்லி till 15th அன்னைக்கு இருக்கு. ஸோ மச் ஆஃப் பொல்யூஷன் இஷ்யூஸ்லாம் இருக்கு. அதுக்கு we have to have a planning. We have to have integrated public transport planning concept system இருக்கணும். அதில் ஜப்பான் பல நாடுகள்லாம் இருக்கு அதில். அதுக்கப்புறம் சேஃப் ரோட்ஸ்,
உலகத்திலே அதிக சாலை விபத்துகள் நடக்கிறது இந்தியாவில். இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் நடக்கிறது தமிழ்நாட்டில். சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிக சாலை விபத்து நடக்கிற சிட்டிஸ் சென்னை தான். மோஸ்ட் ஆக்சிடென்ட் ப்ரோன் சிட்டி இன் இந்தியா சென்னை. அவ்வளோ நடக்குது எல்லாம் இருக்கு. ஆனால் இவங்க ஆட்சியாளர்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அவங்களுக்கு அதை பற்றியே யோசனையே கிடையாது. அது இல்லாமல் சென்னை பசுமை நகரம், சென்னை கிரீன் சிட்டி. இந்த கான்செப்ட்ல நல்ல கிரீன் ஸ்பேஸ் இருக்கணும், வாக்கிங் ட்ராக்ஸ் இருக்கணும், சைக்கிளிங் ட்ராக்ஸ் இருக்கணும், பார்க்ஸ் இருக்கணும், ஓப்பன் ஏரியாஸ் இருக்கணும், கிரீனரி இருக்கணும், கிளீனினஸ். இதெல்லாம் இந்த கான்செப்ட் திஸ் இஸ் இட் ஹாஸ் டு பி இம்பைப்டு. மக்கள் நல்லா இருக்கிறாங்க, மக்களுக்கு அவேர்னஸ் ஓரளவுக்கு அங்கங்க இருக்கு. ஒரு மாதிரி இப்போ நம்ம இந்த ரெசிலியன் சென்னை நம்ம பார்த்தோம். ஃப்ளட்ஸில் இந்த வெள்ளத்தில் பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹீரோக்கள் ஃப்ளட்ஸில் பார்த்தா பொதுமக்களும் என்ஜிஓஸ் தான் என்னோட ஹீரோக்கள். ஃப்ளட்ஸில் அவ்வளோ ஹீரோஸ் வேர் ப்ரொடியூஸ் இந்த ஃப்ளட்ஸ். காமன் பீப்புள் அண்ட் என்ஜிஓஸ் அவ்வளோ இவங்க இல்லைன்னா முடிஞ்சே போச்சு. இன்னும் ஒரு வாரம் ஆயிட்டு இருக்கோம். அதில் சென்னை ஹெல்தி சிட்டி. இப்போ இந்தியாவில் இட் இஸ் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட், cardiovascular disease capital of the world. It is proven. The WHO says that. ஆனால் இன்னைக்கு சென்னையில் இன்னும் பாதிப்பு அங்கே இன்னும் சென்னையில் ரொம்ப இருக்கு. ஆக நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், அவேர்னஸ் இருக்கு, கான்செப்ட்ஸ் இருக்கணும். இப்போ ஒரே ஒன்று நியூயார்க்கில் பார்த்தா ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் பேன் பண்ணாங்க. அப்போ இருக்கிற அந்த மேயர் பேன் பண்ணாரு. தீஸ் ஆர் ஆல் சம் கான்செப்ட்ஸ் which could be put in the mind of the people. ஏன்னா நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒபிசிட்டி இருக்கு. ஒரு 4 குழந்தைங்கள ஒரு குழந்தை உடல் பருமன் ஒபிஸ் ரிலேட்டடா இருக்கு. அப்புறம் தென் சென்னை ஃபார் கிளைமேட் ப்ரொடெக்ஷன், காலநிலை பாதுகாப்பான சென்னை. வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். சென்னை கிளைமேட் ப்ரொடெக்ஷன்ல அதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நாம் சென்னையில் எடுக்கணும். அது இல்லாமல் முக்கியமானது குட் லோக்கல் கவர்னன்ஸ், மாநகர நல்ல ஆளுமை. ஆனால் இங்கே கவர்னன்ஸே பார்த்தீங்கன்னா குழப்பமான கவர்னன்ஸ். கலெக்டர் இருக்காங்க, மேயர் இருக்காரு, அப்புறம் சிஎம்டிஏ அதுக்கு தனியாக ஒரு அமைச்சர் இருக்காங்க. மூணுமே இட் இஸ் கட்டிங் அக்ராஸ் ஈச் அதர்ஸ். இது நம்ம மேயர் பார்த்தோம், ஃப்ளட்ஸில் பார்த்தோம். மேயர் எப்படி பயங்கரமாக செயல்பட்டார் மேயர் ஃப்ளட்ஸில். ஆக அது மாதிரி தான் இங்கே ஒரு மோசமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சூழல் இருக்கு. அவர் விட்டா அவர் செஞ்சுவார், ஆனால் அவர் விடுறது கிடையாது. இவங்களை கேட்டுருந்தா அவர் ஃபோட்டோ எடுக்கணும், இவங்களை கேட்டுருந்தா மீடியாவில் பேசணும், இவங்க கேட்டுருந்தா தெருவில் நடக்கணும், இவங்க கேட்டுருந்தா அவர் சாப்பிடணும் மேயர்.